மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆண்டு குரு பகவான் அதிசாரத்தில் ஜென்மத்தில் இந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது கடகத்திற்கான தனஸ்தானத்துக்கு போகிறார் அதிசாரம். அப்போது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துக்கு போகும்போது பணவரவு நன்றாக இருக்கும். அந்த 21 நாளைக்கு பணவரவு. சார் 21 நாள் என்ன சார் பணம் வந்துட போகுது? ஏங்க ஏதாவது கடன் கொடுத்துருப்பீங்க, யாருக்காவது வராமல் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இழுத்துன்னு இருக்கும். இப்போ அது இனிதான் நடக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு கிளைம் பண்ண வேண்டியதாக இருக்கும், அந்த கிளைம் நின்று போயிருக்கும், பணம் வராமல் நின்று போயிருக்கும், கோர்ட்லேயோ எங்கேயோ கிளைம் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல நின்று போயிருக்கும். அது இப்போ அசைக்கி விட்ட மாதிரி தனஸ்தானத்துக்கு வந்திருக்கார் இல்லையா? அதுமாரி பிரிஞ்சிருக்கும் குடும்பம். சில பேருக்கு ஏதோ லவ் மேரேஜ் பண்ணியோ ஏதோ பண்ணி குடும்பத்தில் ஒரே சண்டையை பிரிஞ்சிருப்பாங்க. இப்போ குடும்பமாக இணைவதற்கான ஒரு பொற்காலம் அது. ஆக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு தனஸ்தானத்துக்கு வந்திருப்பதனால தனலாபத்தையும் குடும்ப மேன்மையும் ஏற்படுத்தும். அதில் ஒன்றும் ஐயமே இல்லை. வாக்கு கொடுத்தா நடக்கும். இப்போ சொன்னால் நடத்தி காட்டுவாங்க. ஏன்னா தனஸ்தானம் வாக்குஸ்தானத்துக்கு வந்திருக்கார் குரு. இது ஒரு அற்புதமான காலம். இது தனஸ்தானத்துக்கு லாபம், மிதுன ராசிக்கு அற்புதமாக இருக்கும். அதேமாதிரி கணவன் மனைவி உறவுகள் நன்றாக நீடிக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதி இல்லையா? மிதுன ராசிக்கு 7ஆம் அதிபதி குரு, 10க்கும் உடையவனும் ஆகிய குரு. அப்போது சிறப்பாக தான் இருக்கும், ஒன்றும் பெரிய கெடுதல் இருக்காது. அதேமாதிரி குருவின் பார்வை 8ஆம் இடத்தின் விழுவதனால ஏதாவது நோய்வாய்ப்பட்டு ரொம்ப நாளாக நீடித்து நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் எழுந்து உட்காருவாங்க. அதுக்காக ஓடுவாங்கன்னு நான் சொல்லலை, எழுந்து உட்காருவாங்க. அப்போ நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். பரவாயில்ல, இத்தனை நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு நோயில் அவஸ்தைப்பட்டிருந்தவங்க இன்றைக்கி கொஞ்சம் எழுந்து உட்காடுறாங்க, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு மன தைரியம். ஆக நம்ம உறவுக்காரங்க எழுந்து நின்றாங்க, நம்ம உட்காந்துட்டாங்கன்னு அந்த மாதிரி ஒரு தைரியம் இருக்கும். ஆக இந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு நல்லதை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அதை பயன்படுத்தி 21 நாளில் வெற்றி கண்டுக்கலாம்.